Welcome to everyone. Already we have studied the nuclear reaction, that is nuclear fission reaction. In this class, I will discuss about chain reactions and their classifications and also nuclear fusion reaction. Let's come. What is meant by nuclear fission reaction? Already we have studied. Once again we will remember a uranium nucleus when bombarded. What is that? Uranium nucleus when bombarded. Bombarded அப்படின்னா என்ன அர்த்தம்? தாக்குதல் அப்படின்னு அர்த்தம். A uranium nucleus when bombarded with a neutron. ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை வந்து ஒரு நியூட்ரான் வச்சு தாக்கும்போது that is undergoes fission reaction. அந்த யுரேனியம் நியூக்ளியஸ் என்ன செய்யும்? ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். that in this reaction that uranium nucleus will produce 3 neutrons. ஒரு யுரேனியம் நியூக்ளியஸை ஒரு நியூட்ரான் வச்சு தாக்கும்போது அந்த யுரேனியம் நியூக்ளியஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆகும். அப்படி இன்வால்வ் ஆகும்போது நமக்கு அந்த ரியாக்ஷன்ல இருந்து 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகும். ஆல்ரெடி இந்த ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம். இந்த யுரேனியம் நியூக்ளியஸ் 92 யுரேனியம் 235 என்ன பண்ண போகுது? இந்த நியூட்ரான் வச்சு தாக்க போகிறோம். அப்படி தாக்கும்போது 0n1 நியூட்ரான். அப்போ நமக்கு யார் கிடைக்கிறா? பேரியம் கிரிப்டான் அப்படிங்கிற 2 டாட்டர் நியூக்ளியஸ் கிடைக்குது. அது இல்லாமல் 3 நியூட்ரான்ஸ் கிடைக்குது. ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்லையும் யுரேனியம் 235 வந்து நியூட்ரான் வச்சு தாக்கும்போது 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அடிஷ்னலாக யார் நமக்கு கிடைக்கிறா? ஹீட் எனர்ஜி. we will get energy in the form of heat. நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்லையும் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட், எவ்வளவு? 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ஃபர்தராக என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த ரியாக்ஷனில் நமக்கு 3 நியூட்ரான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த 3 நியூட்ரான்ஸ் என்ன செய்யும் அப்படின்னா, these 3 நியூட்ரான்ஸ் in turn can cause fission in 3 other uranium nucleus. Underline this. இந்த 3 நியூட்ரானும் சாம்பிளில் இருக்கிற மற்ற 3 யுரேனியம் நியூக்ளியஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணும், ரியாக்ட் பண்ணும். ஆர் இன்னும் இருக்கிற 3 யுரேனியம் நியூக்ளியஸை தாக்கும். அப்படி தாக்கும்போது நமக்கு அடிஷ்னலாக 9 நியூட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். அதை தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். These 3 neutrons in turn can cause fission in 3 other uranium nucleus present in the sample, thus producing 9 neutrons. இந்த ரியாக்ஷன் பாருங்க, நான் எலாபரேட் பண்ணி எழுதியிருக்கேன். எல்லாரும் ஈஸியாக புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நியூட்ரான் யுரேனியம் நியூக்ளியஸ் கூட ரியாக்ட் பண்ணியிருக்கு, பேரியம் கிரிப்டான். அப்போ 3 நியூட்ரான் நமக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே கிடைச்ச இந்த 3 நியூட்ரானில் செகண்ட் நியூட்ரான் வந்து இன்னொரு யுரேனியம் நியூக்ளியஸை தாக்கி இருக்கு, பேரியம் கிரிப்டான் டாட்டர் நியூக்ளியஸ் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் 3 நியூட்ரான்ஸ் கிடச்சிருக்கு. அப்புறம் ஹீட் எனர்ஜி. அடுத்து தேர்டு நியூட்ரான் என்ன பண்ணியிருக்கு? இன்னொரு யுரேனியம் நியூக்ளியஸை தாக்கி இருக்கு, அங்கேயும் பேரியம் கிரிப்டான் அப்படின்ற டாட்டர் நியூக்ளியஸஸ் கிடச்சிருக்கு. அது இல்லாமல் அடிஷ்னலாக 3 நியூட்ரான்ஸ் கிடச்சிருக்கு ப்ளஸ் ஹீட் எனர்ஜி. இப்போ நம்ம என்ன ஆல்ரெடி படிச்சிருக்கோம்? ஃபஸ்ட்டு ஃபிஷன் ரியாக்ஷனில் 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அந்த 3 நியூட்ரான்ஸும் வந்து ஃபர்தராக 3 யுரேனியம் நியூக்ளியஸை தாக்கும்போது 9 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. இப்போ எத்தனை ரிலீஸ் ஆகிருக்கு? இங்கே 3 3 3 டோட்டலாக 3 + 3 + 3ன்றது யார்? 9 நியூட்ரான்ஸ் நமக்கு ரிலீஸ் ஆகிருக்கு. அடுத்தது இதோட நிற்காது. ஃபர்தராக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, these 9 நியூட்ரான்ஸ்
The 9 neutrons may produce 27 neutrons and so on. இதில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, multiple number of neutrons released for additional nuclear reactions. First fission reactionல 3 neutrons, அந்த 3 நியூட்ரான்ஸும் 3 யுரேனியம் நியூக்ளியஸை தாக்கும்போது 9 நியூட்ரான்ஸ், அந்த 9 நியூட்ரான்ஸும் வந்து இன்னும் சாம்பிளில் இருக்கிற 9 யுரேனியம் நியூக்ளியஸை தாக்கும்போது 27. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் இன் திஸ் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது அப்படியே மல்டிபிள் டைம்ஸாக இம்ப்ரூவ் ஆகிக்கிட்டே போகும். இதில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு செயின் மாதிரி என்ன நடந்திருக்கு, நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் நடந்திருக்கு. அந்த எக்ஸாம்பிளை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ஸ்பெசிஃபை பண்ணி எழுதியிருக்கேன். 9 நியூட்ரானில் ஃபஸ்ட் நியூட்ரான் வித் யுரேனியம் நியூக்ளியஸ் 3 நியூட்ரான்ஸ், செகண்ட் நியூட்ரான் வித் யுரேனியம் நியூக்ளியஸ் தென் another 3 neutrons, and third neutron with uranium nucleus then 3 neutrons. Like this, fourth neutron with uranium nucleus 3 neutrons, fifth neutron with uranium nucleus then another 3, fifth set of 3 neutrons, and sixth neutron with uranium nucleus then sixth set of 3 neutrons. Like that, seventh neutron with uranium nucleus then additionally 3 neutrons produced with enormous quantity of heat energy. Then eighth neutron with uranium nucleus 3 neutrons produced with heat energy. Ninth neutron with uranium nucleus then 3 neutrons released in this reaction with heat energy. So totally 9 into 3 is equal to 27 neutrons. This is known as chain reaction. Underline this, chain reaction அப்படின்னு சொல்றது. அதாவது தமிழில் சொன்னோம் அப்படின்னா தொடர் வினை. இந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான் இன் திஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் தி கண்டினியூஸ் ரியாக்ஷன் அப்படிங்கிறதுனால தான் இந்த ரியாக்ஷனை வந்து செயின் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். இன் அடிஷன், a chain reaction, underline this, a chain reaction is a self-propagating process. தானாகவே இது என்ன ஆகும், மல்டிபிள் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், ஆர் ஜென்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். தட் மீன்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் கண்டினியூஸாக என்ன பண்ணும், நடந்துக்கிட்டே இருக்கும். இதில் there are two kinds of chain reactions are possible, that is controlled chain reaction. யாரே controlled chain reaction அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த தொடர் வினையை வந்து நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். இதுக்கு எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் ரியாக்டர். நியூக்ளியர் ரியாக்டர் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்படாமல் 1 or 2 இருக்கலாம். அதை பற்றி இந்த லெசனோட லாஸ்ட் கண்டென்ட்டில் நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக டீச் பண்ணுறேன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எஸ் ஆர் நோ? எஸ். இப்போ கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷனை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். In the controlled chain reaction, underline this, the number of neutrons released is maintained to be 1. This is very very important. Controlled chain reactionல நம்ம அடிஷ்னலாக ஃபர்தராக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த சைக்கிள் ப்ராசஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நியூட்ரான் வந்து அட்லீஸ்ட் என்ன இருக்கணும், ஒரு நியூட்ரானாவது ப்ரொடியூஸ் ஆகணும், அல்லது ஒரு நியூட்ரானாவது ரிமைனிங் இருக்கணும். For what purpose means for a further nuclear reaction. 3 நியூட்ரான் ரிலீஸ் ஆகுது ஒரு ஃபிஷன் ரியாக்ஷனில் அப்படின்னா ஒரு நியூட்ரானாவது மீதி இருந்தால் தான் ஃபர்தராக இந்த செயின் ரியாக்ஷன் கண்டினியூ ஆகும். திஸ் இஸ் அச்சீவ்டு. எப்படி இது பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் அச்சீவ்டு பை, அண்டர்லைன் திஸ், அப்சர்விங் தி எக்ஸ்ட்ரா நியூட்ரான்ஸ் வித் எ நியூட்ரான் அப்சர்வர், leaving only one neutron to produce further fission reaction. Already said this. Thus
the reaction is sustained in a controlled manner. அதனால ஒரு நிலைநிறுத்தப்பட்ட கட்டுப்பாட்டுடன் நடக்கக்கூடிய ஒரு தொடர்வினை இங்க நடக்கிறதுனால இதை வந்துட்டு நம்ம controlled chain reaction அப்படின்னு சொல்லி சொல்றோம். The energy released due to a controlled chain reaction can be utilized for, underline this, constructive purpose. இந்த chain reactionல நான் என்ன சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷன்லையும் 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஹீட் எனர்ஜி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸஸ், அதாவது ஆக்க செயல்பாடுகளுக்கு யூஸ் பண்ணுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த எனர்ஜியை இன்னொரு வடிவத்துக்கு, இந்த நம்ம படிச்சிருப்பீங்க, நீங்கள் லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜியில் படிச்சிருப்பீங்க, எனர்ஜி கேன் பி நெய்தர் கிரியேட்டட் நார் டிஸ்ட்ராய்ட். தட் மீன்ஸ் ஒன் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு அனதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு படிச்சிருப்பீங்க. ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஆனால் ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகை ஆற்றலாக மாற்ற முடியும். இதை தான் ஆற்றல் அழிவின்மை விதின்னு சொல்கிறது, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த அடிப்படையில் நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா இந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் ரிலீஸ் ஆகிற எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜியை கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸஸ், எக்ஸ்பெஷலி எலக்ட்ரிசிட்டி பவர் ப்ரொடக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் இஸ் யூஸ்ட் இன், underline, a nuclear reactor to produce energy in a sustained and a controlled manner. இவ்வளோ நேரம் இதை பற்றி தான் மிஸ் பேசிகிட்டு இருந்தேன் இல்லையா? அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன். நேம்லேயே நமக்கு சில புரிதல் இருக்கும்னு நான் நம்புகிறேன். நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ள ஒரு நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை நம்ம நடத்தி முடிக்கிறோம் அப்படின்னா அதை வந்து கண்ட்ரோல்டு ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ நியூக்ளியர் ரியாக்டர் வந்து நம்மளோட கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. இதுவே அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் என்னது, நம்ம கட்டுப்படுத்த முடியாத ஒரு தொடர்வினை, கட்டுக்கடங்காத முடியாத ஒரு தொடர்வினை தான் நம்ம வந்து அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் சொல்கிறோம். ஒன்ஸ் அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் இனிஷியேட் ஆயிருச்சு அப்படின்னா அதுக்கு மேலே அந்த ரியாக்ஷனை நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லணும் அப்படின்னா blasting of atom bomb. Are you clear with this? Yes, good. In the uncontrolled chain reaction, the number of neutrons multiplies indefinitely. வரையறுக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணோம், பன்மடங்கு நியூட்ரான் ஜென்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கும். அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன், வரையறுக்க முடியாத அளவிற்கு பன்மடங்கு நியூட்ரானோட உருவாக்கம் பெருக்கம் அடையும். and causes fission in a large amount of fissile materials. This results in the release of, underline this, release of huge amount. Huge na enna artham, very large, huge amount of energy within a fraction of second. The uncontrolled chain reaction ல என்ன நடக்கும், enormous quantity of production of neutrons அப்படிங்கிறது கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு மல்டிபிள்ஸ் டைமு இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ப்ரொடியூஸ் ஆகி முடிச்சிடும். அப்படின்னா என்ன அர்த்தம், ஹீட் எனர்ஜி எப்படி ப்ரொடியூஸ் ஆகும், ஒரு ஃபிஷன் ரியாக்ஷன் நடந்து முடிஞ்சிச்சுன்னா 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் ஹீட் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும். இந்த 200 மெகா எலக்ட்ரான் வோல்ட் டைம்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி மல்டிபிள்ஸ் இன் லார்ஜ் டைம் அப்படின்றது ஒரு செகண்டில் நடந்து முடியும், சம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே நடந்து முடியும்னு சொல்கிறோம். அப்படின்னா அந்த ஒவ்வொரு ஃபிஷன் ரியாக்ஷனும் என்ன செய்யுது, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்குள்ளே நடந்து முடிஞ்சிருது. This kind of chain reaction is used in the atom bomb to produce an explosion. அதான் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் மாஸ். நம்ம நியூக்ளியர் ஃபிஷன் ப்ராசஸ் பண்ணுறோம், அதில் செயின் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். அதில் 2 டைப்ஸ், கண்ட்ரோல்டு அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். இப்போ இந்த அன்கண்ட்ரோல்டு அண்ட் கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன்ஸுக்கெலாம் சில கண்டிஷன்ஸ் இருக்கும். எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப்
மாஸ் ஆஃப் தி சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இப்போ யுரேனியம் நியூக்ளியஸ் வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ குவான்டிட்டி எடுத்துக்கணுங்கிற ஒரு வரைமுறை இருக்குது. அதை தான் நம்ம கிரிட்டிக்கல் மாஸ் அப்படிங்கிற கிரிட்டீரியாவில் பேச போகிறோம். எஸ், லெட்ஸ் கம். During a nuclear fission process, about 2 to 3 neutrons are released. இவ்வளோ நேரம் வந்து நான் என்ன பண்ணியிருந்தேன், 3 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகிற ரியாக்ஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அடிஷ்னலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆக போகிற நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சேம் பேரண்ட் நியூக்ளியஸ் தான் இன்வால்வ் ஆக போகுது. 92 யுரேனியம் 235 நம்ம வந்து ஒரு நியூட்ரான் வச்சு தாக்க போகிறோம். அப்படி தாக்கும் பொழுது நமக்கு என்ன டாட்டர் நியூக்ளியஸ் ஜென்ரேட் ஆகுது அப்படின்னா ஜெனான் 140 அண்டு ஸ்ட்ராஞ்சியம் 94 அப்படிங்கிற 2 டாட்டர் நியூக்ளியஸ் கிடைக்குது. அது இல்லாமல் 2 நியூட்ரான்ஸ் ரிலீஸ் ஆகுது. அடிஷ்னலி enormous quantity of especially 200 mega electron volt quantity of heat energy release ஆகுது. இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இல்லையா? ஃபஸ்ட் என்ன பண்ணோம், அட்டாமிக் நம்பர்லாம் ரியாக்டன்ஸோட அட்டாமிக் நம்பரையும் ப்ராடக்டோட அட்டாமிக் நம்பரையும் பேலன்ஸ் பண்ணணும். அடுத்தது ரியாக்டன்ஸோட மாஸ் நம்பரையும் ப்ராடக்ட்ஸோட மாஸ் நம்பரையும் பேலன்ஸ் பண்ணணும். எஸ், ஆல்ரெடி I explained in clear manner. Yes, but all these neutrons may not be available, underline this, may not be available to produce further fission reaction. இந்த ரியாக்ஷனில் ப்ரொடியூஸ் ஆகிற எல்லா நியூட்ரானும் வந்து ஃபர்தர் ஃபிஷன் ரியாக்ஷனுக்கு இருக்குமா அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். சம் ஆஃப் தெம் மே எஸ்கேப். அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில நியூட்ரான்ஸ் வந்து எஸ்கேப் ஃப்ரம் தி சிஸ்டமாக இருந்திருக்கலாம், விச் இஸ் டேர்ம்ட் அஸ். அந்த நியூக்ளியர் ரியாக்ஷன் செக்ஷனில் ப்ரெசண்ட் ஆகிருக்கிற அந்த சிஸ்டமில் இருந்து எஸ்கேப் ஆகிற அந்த நியூட்ரான்ஸுக்கு என்ன பேர் அப்படின்னா லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். அண்டர்லைன் திஸ் வேர்ட், லீக்கேஜ் ஆஃப் நியூட்ரான்ஸ். Some of the neutrons சிஸ்டம்ல இருந்து எஸ்கேப் ஆகிருக்கலாம். Some neutrons may be observed by the non-fissionable materials like uranium 238, thorium, like that, present in the system. These two factors, underline, these two factors leads to loss of neutrons. ஒன்று வந்து நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் நியூட்ரான் லாஸ் ஆகிறதுக்கு 2 விஷயம் முக்கியமான காரணியாக இருக்குது. ஃபேக்டர்ஸ்னால் என்னது, காரணிகள்னு அர்த்தம். 2 ஃபேக்டர்ஸ் வந்து காரணமாக இருக்குது. ஒன்று வந்து நியூட்ரான்ஸ் எஸ்கேப் ஆகிருக்கலாம், இன்னொன்று அந்த சிஸ்டம்குள்ளே இருக்கிற நான் ஃபிஷனபிள் மெட்டீரியல்ஸ் வந்து நியூட்ரானை அப்சர்வ் பண்ணி இருந்திருக்கலாம். இந்த 2 விதத்தில் என்ன பண்ணியிருக்கலாம், நியூட்ரான் லாஸ் உருவாகி இருக்கும். டு சஸ்டெயின் தி செயின் ரியாக்ஷன். ஆனால் நம்ம ஒரு நிலைநிறுத்தப்பட்ட தொடர் வினையை உருவாக்கணும் அப்படின்னா தி ரேட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான்ஸ் டியூ டு நியூக்ளியர் ஃபிஷன் மஸ்ட் பி மோர் தேன் தி ரேட் ஆஃப் இட்ஸ் லாஸ். isn't it? இது வந்து ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு தொடர் வினை நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனில் நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த ப்ரொடக்ஷன் ஆஃப் நியூட்ரான் அண்ட் 1 நியூட்ரான் ஷுட் பி ரிமைனிங் ஃபார் ஃபர்தர் ரியாக்ஷன் அப்படிங்கிறத நம்ம உருவாக்கணும். எப்படி உருவாக்குறது? This can be achieved only, underline, when the size of the fissionable material is equal to a certain optimum value. ஒரு கண்டினியூஸ் செயின் ரியாக்ஷன் நடக்கணும், நமக்கு நியூக்ளியர் ரியாக்ஷன் வந்து ஒரு செயின் ரியாக்ஷனாக இருக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு நியூட்ரானாவது ஃபர்தர் ரியாக்ஷனுக்கு நமக்கு இருக்கணும். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நியூக்ளியர் ரியாக்ஷனுக்கு இன்வால்வ் ஆக போகிற அந்த யுரேனியம், தட் மீன்ஸ் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸோட மாஸை வந்து நம்ம டிசைட் பண்ணணும். தட் வாண்ட் டு பி சர்டைன் ஆப்டிமம் வேல்யூ, ஒரு பர்டிகுலர் வேல்யூ இருக்கணும். திஸ் இஸ் நோன் ஆஸ் கிரிட்டிக்கல் மாஸ். தட் மாஸ் ஆஃப் தட் ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை தான் நம்ம என்னன்னு சொல்கிறது, கிரிட்டிக்கல் மாஸ் அப்படின்னு சொல்கிறது. இதிலிருந்து நம்ம கிரிட்டிக்கல் மாஸை வரையறுக்க முடியும். தட் இஸ்
What is critical mass? Mark this. This is very important 2-mark question. The minimum mass of a fissile material necessary to sustain the chain reaction is called a critical mass. Critical mass யாரெல்லாம் depend பண்ணியிருக்கு? The critical mass depends on the nature, underline, nature, density and size of the fissile material. ஒரு sustained chain reaction நடக்கணும் அப்படின்னா நம்ம அந்த fissionable material or fissile material, in other words we can say means that radioactive substance, அதனோட அளவை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஒரு குறிப்பிட்ட அளவு மாஸ் இருக்கிற ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு நம்ம ஃபிசன் ரியாக்ஷனுக்கு உட்படுத்தணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த ஒரு நியூட்ரான் ஃபார் ஃபர்தர் ரியாக்ஷன் அப்படிங்கிறது பாசிபிள். அப்போ எவ்வளோ மாஸ் ஆஃப் தி ரேடியோ ஆக்டிவ் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோமோ அதுக்கு பேர் தான் யார்? கிரிட்டிக்கல் மாஸ். இந்த கிரிட்டிக்கல் மாஸ் யாரெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு? நேச்சர் ஆஃப் தி fissionable material, density of the fissionable material and also size of the fissionable material. Two more conditions are available in this. If the mass of the fissile material is less than the critical mass, critical mass க்கு ஈக்குவலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நியூட்ரான் மீதி அட்லீஸ்ட் ஒரு நியூட்ரான் ரிமைனிங் இருக்கும் ஃபார் ஃபர்தர் செயின் ரியாக்ஷன். இதுவே நம்ம எடுத்துக்கிற ஃபிசைல் மெட்டீரியலோட ரேஞ்ச் வந்து லெஸ் தேன் கிரிட்டிக்கல் மாஸாக இருந்துச்சு அப்படின்னா தட் சிச்சுவேஷன் இஸ் டேர்ம்ட் அஸ் தட் இஸ் சப்கிரிட்டிக்கல். அந்த நியூக்ளியர் ரியாக்டர் ஆர் அந்த சிஸ்டம் வந்து சப்கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை if the mass of the fissile material is more than, underline this, more than the critical mass, it is termed as supercritical. fissile material வந்து critical mass விட அதிகமாக எடுத்துக்கும் போது அந்த சிச்சுவேஷன் அந்த சிஸ்டம் வந்து சூப்பர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருக்குன்னு அர்த்தம். அடிஷ்னலாக நம்ம இங்கே தெரிஞ்சுக்க போகிற விஷயம், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த 2 types of reactions are possible in this nuclear reaction. One is nuclear fission reaction and another one is nuclear fusion reaction. இப்போ நம்ம நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனை பற்றி தான் படிக்க போகிறோம். ஃபியூஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? இணைதல். ஃபிஷன் அப்படின்னா பிளவுபடுறது, ஃபியூஷன் அப்படின்னா இணையிறது. ஒரு ஹெவி நியூக்ளியஸ் மோர் தேன் ஒன் டாட்டர் நியூக்ளியஸாக வந்து ஆர் லைட் நியூக்ளியஸ் பிரேக் ஆச்சு ஆர் செப்பரேட் ஆச்சு அப்படின்னா அதை ஃபிஷன்னு நம்ம படிச்சிருக்கோம். இப்போ மோர் தேன் ஒன் லைட் நியூக்ளியஸ் கம்பைன் டு ஃபார்ம் ஏ ஹெவியர் நியூக்ளியஸ் அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன். தட் இஸ் ஹியர். The energy can be produced when two lighter nuclei combine to form a heavier nucleus. This phenomenon is known as nuclear fission. Define பண்ணிரலாமா? இந்த definition வந்து very important 2-mark question. Listen please. What is meant by nuclear fission அப்படின்னு question கேட்பாங்க. என்ன ஆன்சர் எழுதுறது? The process in which two lighter nuclei combine to form a heavier nucleus is termed as nuclear fusion reaction. For example, 1H2 plus 1H2 இது யாரு? 1H2ன்றது யாரு? ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரஜன். இதுக்கு பேர் என்னது? டியூட்ரியம். 1H2 plus 1H2 ரெண்டு டியூட்ரியம் நியூக்ளியஸ் கம்பைன் ஆகி நமக்கு யார் கிடைக்கிறா? ஒரு ஹீலியம் நியூக்ளியஸ் 2He4ங்கிற ஹீலியம் நியூக்ளியஸ் கிடைக்குது. ப்ளஸ் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி கிடைக்குது. நான் ஆல்ரெடி இன்ட்ரொடக்ஷன் பார்ட்லேயே இதை பற்றி பேசியிருக்கேன். நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நடந்தா, தட் மீன்ஸ் நம்ம நடத்த போகிற நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸ் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷனாக இருந்தாலும் சரி, ரெண்டு ரியாக்ஷன்லேயுமே எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த ஹீட் எனர்ஜியை நம்ம என்ன பண்ணுறோம்? கன்ஸ்ட்ரக்டிவ் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். இது இன்ஃபர்மேஷன் தான். The average energy released in each
fusion reaction is about 3.84 into 10 power minus 12 joule. நான் வந்து இந்த நியூக்ளியர் ஃபிஷன் அண்ட் ஃபியூஷனில் ரிலீஸ் ஆகிற எனர்ஜி வந்து இன் மெகா எலக்ட்ரான் வோல்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணியிருந்தேன். இன் ஜூலில் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆகுது? 3.84 into 10 power minus 12 joule. One more example நம்ம சொல்லிக்கலாம். 1H2 plus 1H, that is isotope of hydrogen nucleus, that is deuteron. கம்பைன் ஆகி யார் கிடைக்கிறா? 2He3 அப்படின்ற நியூக்ளியஸ் கிடைக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து ஒரு நியூட்ரான் கிடைக்குது. இந்த ஒரு நியூட்ரானை தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஃபர்தர் ரியாக்ஷன்ஸ்க்கு உட்படுத்த போகிறோம். ப்ளஸ் எனார்மஸ் குவான்டிட்டி ஆஃப் ஹீட் எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இப்போ நம்ம என்னென்ன படிச்சிருக்கோம்? நியூக்ளியர் ரியாக்ஷன்ஸில் ஆல்ரெடி நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன்ஸ் டீட்டெயில்டாக வித் எக்ஸாம்பிளோட படிச்சிருக்கோம். இப்போ இன்னைக்கு கிளாஸில் வந்து செயின் ரியாக்ஷன்ஸ் படிச்சிருக்கோம். அதனோட கிளாசிஃபிகேஷன், கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் அண்ட் அன்கண்ட்ரோல்டு செயின் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம். அண்ட் ஆல்சோ நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன் வித் எக்ஸாம்பிளோட படிச்சிருக்கோம். இஃப் யூ ஹாவ் எனி டவுட், ask after finishing this class. Thank you.